Hi students, I am Malar. Welcome back to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோல 11th standard maths chapter 2 exercise 2.3 ல problem number 9 பார்க்க போறோம். வாங்க என்ன क्वेश्चन கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம். A plumber can be paid according to the following schemes. ஓகேமா, ரெண்டு ஸ்கீம் கொடுத்திருக்காங்க. Scheme 1 and scheme 2. முறை 1, முறை 2. In the first schemeல என்ன கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம். He will be paid rupees 500 plus. ஓகேமா, to be paid 500 plus 70 per hour. மீனிங் என்னன்னா, அதாவது ஃபஸ்ட்டு ஸ்கீமில் வந்து ஒர்க் பண்ணினாலும், அதாவது ஃபுல் டேன்னு கிடையாது, ஒர்க் பண்ணினாலும் பண்ணலைனாலும் 500ங்கிறது பேசிக், சரியா, ஃபிக்ஸ்டு சேலரி. அப்போ எப்படி எழுதிக்கலாம், நம்ம சேலரின்னு போட்டுக்கலாமா, சேலரி 1ன்னு போடுவோம், சரியாம்மா. அப்போது 700ங்கிறது வந்து ஃபிக்ஸ்டு சேலரி, அதானே கொடுத்துருக்காங்க. சரி, 500, ஓகேம்மா. 500 ஃபிக்ஸ்டு சேலரி ப்ளஸ் ஒருவேளை எக்ஸ்ட்ரா டைம் 6 மணி வரைக்கும் தான் டைம்னா, 6 மணிக்கு அப்புறம் ஒர்க் பண்ணியாச்சுன்னா எக்ஸ்ட்ரா டைமுக்கு ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் 70 ரூபா கிடைக்கும், சரியாம்மா. எவ்வளோ மணி நேரம் நமக்கு தெரியாது இல்லையா, ஸோ நம்ம எக்ஸ்ன்னு போட்டுக்கலாம், புரியுதா. இந்த 500ங்கிறது என்னன்னா ஃபிக்ஸ்டு சேலரி. ஒருவேளை அந்த ஒர்க் வந்து 9 o'clockலேருந்து 12 o'clock வரைக்கும் முடிஞ்சாலுமே அவங்களுக்கு ஃபிக்ஸ்டு சேலரி வந்து 500 ரூபா கிடைக்கும். 5 மணிலேருந்து, அதாவது 9 o'clockலேருந்து 6 o'clock வரைக்கும் ஒர்க் பண்ணிவிட்டு 6 o'clock அப்புறம் ஒர்க் பண்ணியாச்சுன்னா எக்ஸ்ட்ரா டைம் இல்லையா, அப்போ எக்ஸ்ட்ரா ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் 500 கூட 70 ரூபா ஆட் ஆகிட்டே இருக்கும், புரியுதா. அதுதான் மீனிங். இது வந்து ஃபிக்ஸ்டு சேலரி, ஓகேம்மா. அடுத்து ஸ்கீம் 2ல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். அண்ட் தி செகண்ட் ஸ்கீம் he will be paid rupees 120 per hour. ஓகேவா, அப்போது செகண்ட் ஸ்கீமில் வந்து எக்ஸ்ட்ரா ஃபிக்ஸ்டு சேலரி கிடையாது. அப்போ நம்ம S2ன்னு எடுத்துக்கலாம். எஸ்னா சேலரின்னு எடுத்துக்கலாம். S2 ஈக்குவல் டு 120 எக்ஸ், அதான் எக்ஸுங்கிறது டைம், சரியாம்மா. எக்ஸுங்கிறது என்னென்னா பெர் hour, ஓகேவா, எக்ஸ் பெர் hour. அப்போ என்ன கொடுத்துருக்காங்க, இஃப் he works எக்ஸ் ஹவர்ஸ்னால் ஏதோ எத்தனை மணி நேரமாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. Then for what value of x does the first scheme give the better wages? அண்டர்லைன் பண்ணக்கூடியது லாஸ்ட் லைன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க, ஃபர்ஸ்ட் ஸ்கீம் வந்து பெட்டர் வேஜஸ், அதாவது பெட்டர் சேலரியாக இருக்கணும் கம்பேர்ட் டு தி செகண்ட் ஸ்கீம். அப்போ எப்படி எழுதலாம், ஸ்கீம் 1 கிரேட்டர் தேன் ஸ்கீம் 2. புரியுதாமா, ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது இருந்தால் மட்டும்தான் நம்ம அதை ப்ரொசீட் பண்ண முடியும். ஏன்னா நமக்கு ப்ராப்ளத்தில் கொடுத்துருக்காங்க, அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்கீம் வந்து செகண்ட் ஸ்கீமை விட பெட்டர் வேஜஸாக கொடுக்கணுங்கிறத கொடுத்துருக்காங்க. சால்வ் பண்ணலாமா, தமிழ் ஒர்க்கை பார்த்துடலாம். தண்ணீர் குழாய் சரி செய்பவருக்கு பின்வரும் முறைகளில் கூலி கொடுக்கப்படுகிறது. முதல் முறையில் 500ங்கிறது ஃபிக்ஸ்டு 500 அண்ட் ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் 70 கணக்கிடப்பட்டு கொடுக்கப்படுகிறது. 70 + x, சரியா. அடுத்து இரண்டாம் முறையில் ஒவ்வொரு மணி நேரத்திற்கு 120 என கொடுக்கப்படுகிறது. ஒருவர் x மணி நேரம் வேலை செய்கிறார் எனில் எக்ஸின் m மதிப்பிற்கு முதல் முறையான ஃபர்ஸ்ட் ஸ்கீம் அவருக்கு சிறந்த கூலி கிடைக்கும். ரொம்ப சிம்பிள் தான். இப்போ நம்ம இந்த கண்டிஷன் தான் இதில் அப்ளை பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஸ்கீம் என்னது, 500 + 70x கிரேட்டர் தேன் நமக்கு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஃபர்ஸ்ட் ஸ்கீம் கிரேட்டர் தேன் செகண்ட் ஸ்கீம். செகண்ட் ஸ்கீமில் என்ன வரும், 120x. ஓகேமா. இப்போ நம்ம அதாவது கான்ஸ்டன்ட் எக்ஸ் எல்லாம் ஒரு சைடும் கான்ஸ்டன்ட் எல்லாம் ஒரு சைடு கொண்டு வந்துடலாம். இப்போ நம்ம 70x அப்படி இருக்கட்டும், இந்த 120x நம்ம லெஃப்ட் சைடு கொண்டு வந்துடலாம். 120x கிரேட்டர் தேன் இந்த 500 ரைட் சைடு போகும்போது -500 மாறும். அப்படி இருக்கட்டு 70 - 129 மாறும் -50 இல்லையா, 12 ஓகே. எக்ஸ் கிரேட்டர் தேன் -500. இங்கே ரெண்டு சைடு மைனஸ் இருக்குன்னு கட் பண்ணக்கூடாது, ஏன்னா மிடில் இருக்கிறது இன்இக்வாலிட்டி சைன், அசமன்பாடு. ஓகேம்மா, கிரேட்டர் தேன் சிம்பிள் இருக்கும்போது நம்ம கட் பண்ணக்கூடாது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், மைனஸ் வந்து ப்ளஸ்ஸாக மாற்ற போகிறோம். அப்போ என்ன எழுதலாம், மல்டிப்ளை மைனஸ். அப்போ மைனஸால் மல்டிப்ளை பண்ணும்போதும் -50 வந்து +50 மாறும், 50x. -500 வந்து +500 மாறும். அட் த சேம் டைம் என்னென்னா இந்த இன்இக்வாலிட்டி டைரக்ஷன் வந்து நமக்கு மாறும், புரியுதாமா. கேர்ஃபுல்லாக பண்ணணும், அதுதான் டிஃப்ரெண்ட்டு. இப்போ x < 500 / 50. அப்போ கட் பண்ணியாச்சுன்னா என்ன வரும், 10. கட் பண்ணியாச்சு நமக்கு 10 கிடைக்கும். அப்போ x < 10. அப்போ நம்ம இதை கன்க்ளூட் பண்ணலாம். எப்படி கன்க்ளூட் பண்ண பாருங்க, இஃப் த ஒர்க்கிங் ஹவர்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, எவ்வளோ மணி நேரம் இல்லையா. த ஒர்க்கிங் ஹவர்ஸ் if the x < 10 hours first scheme give the better wages, சரியாமா, give the better wages. அதாவது எக்ஸுங்கிறது டைம் தானே, நம்ம டைம் பெர் ஹவர் இல்லையா. எக்ஸ் ஆனது 10 மணி நேரத்தை விட கம்மியாக இருக்கும் போதும் செகண்ட் ஸ்கீமை விட ஃபர்ஸ்ட் ஸ்கீம் வந்து பெட்டராக இருக்குங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. தமிழில் நான் எழுதி போட்டேன்.